புதுயுகம் மற்றும் புதிய தலைமுறை, ரோஜாவரம் இன்டர்நேஷனல் பள்ளி ஆகியவை இணைந்து நடத்துகின்ற இந்த மாரத்தான் 2026 ஆண்கள் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவு, குழந்தைகள் பிரிவு ஆகியவற்றுக்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் இதான் ஃபஸ்ட்டு மேரத்தான். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி மேரத்தான் ஓடினதில்லை, இது என்னுடைய முதல் மேரத்தான். ஆர்வத்தில் கலந்துருப்பேன். ஹாப்பியா இருக்கு. மார்னிங் இவ்வளோ பசங்க இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா வந்து வார்ம் அப் எடுத்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா போறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது சின்ன பசங்களாம் எவ்வளோ பேர் ஓடுறதை பார்க்கும்போது இன்னும் நம்மளும் நிறையா வந்துட்டே இருக்கலாம் அப்படி தோணுது. நல்ல ஒரு இதுதான். அப்பப்போ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணால் நல்லா இருக்கும். மராத்தான் என்றது எல்லாம் சேர்ந்த ஒரு சிம்பிள் ஆஃப் ஒரு பொறுமை இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு விடாமுயற்சி, ஒரு தன்னம்பிக்கை. இது எல்லாத்தையும் விட ஒரு மென்டல் அந்த டஃப்னஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மராத்தான் ரேஸ் வந்து ஓட முடியும். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி நாகர்கோவில் சார்பாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் ரன் ஃபார் ஹெல்த் என்ற மாபெரும் முன்னெடுப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி மாரத்தான் 2026 நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றது நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி நாகர்கோவில். கன்னியாகுமரி மாரத்தான் 2026 வழங்குபவர் ரோஜாவனம் இன்டர்நேஷனல் ஸ்கூல், புதுகிராமம், நாகர்கோவில், where excellence meets innovation. Co-presents St. Joseph University, முட்டம், கன்னியாகுமரி. fully human, fully alive. powered by திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில். 24 மணி நேர விபத்து மற்றும் உயிர்காப்பு சிகிச்சை. St. Alphonse Academy for Excellence, நாகர்கோவில். empowering minds, shaping futures. இணைந்து வழங்குபவர்கள் EC Gold, அரசு அங்கீகாரம் பெற்றது, கோட் ரோட், நாகர்கோவில். SRM Institute of Science and Technology, Johnson Opticals, KP Road, நாகர்கோவில். T-shirt partner Walrus திருப்பூர். India can super power begins here. media partner புதிய தலைமுறை TV. print media partner தினமலர், நாகர்கோவில். நான் முனைவர் மு. ராஜேந்திரன். ரன் ஃபார் ஹெல்த் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான மராத்தான் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய பேர் கலந்துட்டுருக்காங்க. இத்தனைக்கு ரொம்ப அதிகாலை நேரத்தில் ஆரம்பிச்சு இருக்காங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சது, எல்லாருமே 5:30 மணிக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு பெரிய அளவில் எழுச்சியான கூட்டமாக வந்து இந்த இடம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு நர்ஸ் தான், அதனால் ஓட்டம் வந்து நடைபயிற்சி அதனோட பயன்கள்லாம் தெரியும். அதனால் வருஷம் நாங்கள் வருவோம், எங்கள் பிள்ளைங்களும் வருஷம் வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மராத்தான் நடத்தும்போது ஒரு 2000-3000 பேர் வரும்போது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஓடும்போது என்னென்னா நம்ம உடம்புல உள்ள அவ்வளவு ஆர்கான்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. கூட்டு ஓட்டம் தானே, எல்லாரும் ஓடும். நமக்கு ஒரு ஓட முடியாதவங்க கூட நம்மளால் கொஞ்சம் ஓடணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். எல்லாருக்குமே உடற்பயிற்சி முக்கியத்துவம் இதான் நல்லது எல்லாத்துக்குமே. எங்களோட கிளப்பில் இருந்து மொத்தமாக 20 பிள்ளைங்களுக்கு மேலே பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஓடுறதுனால பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எங்கள் இதுலேருந்து மோஸ்ட்லி எங்கள் கிளப்பில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்ட்டிசிபேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே போல் உங்கள் வீட்லேயும் பேரண்ட் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களையும் ஓட வைங்க. ஓடி மொபைலுக்கு அடிக்ஷன் ஆகாமல் ஓட வைக்கிறது எவ்வளவோ நல்லது. டீமாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று வந்து பெண்களுக்கு வந்து இது ஒரு புத்துணர்ச்சி, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் மனசளவுலேயும்
மைண்ட் அளவுலேயும் ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக அது எல்லாரு கூடயும் ஹாப்பியாக இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டு பி ஆனஸ்ட் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அஸ் அ காலேஜ் டீமாக வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் லைக் நிறைய மேரத்தான்ஸ் கலந்துக்கிட்டனால இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணி இன்னும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ண ஹெல்ப் பண்ண டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சொசைட்டிக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி. அதாவது சவுண்ட் பாடி இருந்தால் தான் சவுண்ட் மைண்ட் வரும். மைண்டு கரெக்டாக இருந்தால் தான் அந்த ப்ராப்ளங்களை சால்வ் பண்ண கெப்பாசிட்டி நமக்கு வரும். டாக்டர் அருணாச்சலம், முன்னாள் மருத்துவக் கல்லூரி முதல்வர், இப்பொழுது ரோஜாவனம் இன்டர்நேஷனல் கல்லூரியுடைய டைரக்டராக இருக்கின்றேன். ஓடும் பொழுது ஏற்படுகின்ற உடற்பயிற்சியானது அவர்களுடைய உடம்பிலே புதிய தெம்பை ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் உடம்பில் செரட்டோனின், டோப்பமின், ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்கள் சுரப்பதனால் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் அன்று முழுவதுமே அவர்களுக்கு ஒரு எந்துவாகவும் இருக்கும். காலை நேரத்திலே இந்த சூரிய ஒளியில் அவர்கள் ஓடும் பொழுது அவர்களுடைய உடம்பில் வைட்டமின் D3 என்பது ஏற்படுகிறது. இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை மேலும் மேலும் இந்த மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்று ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். டூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு மாரத்தான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் லாங் பிரேக் இப்போ வந்து வாரோம். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் எவ்ரி ஒன். நான் இதுக்கு முன்னாடி மேரத்தான் ஓடினதில்லை. இது என்னுடைய முதல் மேரத்தான். ஆர்வத்தில் கலந்துருக்கிறேன். உலக மக்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க ஒரு விழிப்புணர்வாக இது நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும். அது இது மூலமாக தெரியப்படுத்தணும். ப்ரொஃபஸர் ஐயப்பன், ரோஜாவனம் இன்டர்நேஷ்னல் அண்ட் பேராமெடிக்கல் காலேஜ். இன்று புதுயுகம் மற்றும் புதிய தலைமுறை, ரோஜாவனம் இன்டர்நேஷ்னல் பள்ளி ஆகியவை இணைந்து நடத்துகின்ற இந்த மாரத்தான் 2026 ஆண்கள் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவு, குழந்தைகள் பிரிவு ஆகியவற்றுக்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. சிறு வயதிலிருந்தே நம்ம அந்த ஓட்டம் இதையெல்லாம் நம்ம செய்யும்போது குழந்தைகள் வளர வளர அவர்களுடைய உடலில் ஒரு ஆக்கமும் ஒரு ஊக்கமும் ஏற்படுகின்றது. ஹாப்பியாக இருக்குது. மார்னிங் இவ்வளோ பசங்க இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து வார்ம் அப் எடுத்துகிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக போகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாங்கள் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி தான் வந்தோம். வி ஃபெல்ட் ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்யூ. போன மேரத்தான் நான் விழிப்புணர்வு வந்திருந்தேன். அந்த மேரத்தானால் நான் இந்த மேரத்தானை கண்டினியூ பண்ணுறேன். போன மேரத்தானில் நான் 23வது இடம். இந்த மேரத்தானில் நான் எப்படியாவது வின் பண்ணணும். நான் ஃபாதர் மகேஷ் MMI KMC
முட்டம் மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்பிட்டல் மேனேஜர். புதுயுகம் மற்றும் ரோஜாவனம் அதோடு இணைந்து நடத்துகின்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா இன்றைக்கி இளம் பிள்ளைகளை நிறைய பேரை என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஹெல்த்தோட ஒரு முக்கியத்துவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம உணர்த்தியிருக்கின்றோம். இந்த கன்னியாகுமரி நடத்துறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த மாரத்தான் போட்டியானது நம்முடைய இளைஞர்களுக்கும் சரி இளம் பெண்களுக்கும் இது நடத்துறதுல உண்மையிலே பிள்ளைங்களுடைய ஹெல்த் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நம்புகிறோம். என் பேர் ஜெனிஷா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மாரத்தான். அதே மாதிரி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி மற்றவங்க ஓடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. அட்வொகேட் முகமது ரிஷ்வான். நான் கன்னியாகுமரியை சார்ந்தவன். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் டவுனுடைய பிரசிடெண்டாக இருக்கிறேன். இந்த புதுயுகம் மற்றும் ரோஜாவனம் இணைந்து நடத்துகின்ற இந்த மாரத்தான் கன்னியாகுமரி மாரத்தான் ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி. கன்னியாகுமரி மக்கள் பலதும் ஆர்வத்துடன் நிறைய ஆண்களும் பெண்களும் மற்றும் குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த வரும் காலங்களில் நிறைய மாரத்தானுடைய நிகழ்ச்சி முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டம் இருக்கிறது. குழந்தைகள் இந்த விளையாட்டில் மிகவும் பங்கு பெற்று அவர்கள் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக உறுதுணையாக இருந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னோட 6th மேரத்தான். என் பேர் ஸ்டெஃபி. நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இனியும் இந்த மாதிரி நிறைய மேரத்தான் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே நான் இதுக்கு முன்னாடி மாரத்தான் ஓடிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாரத்தானில் எதுக்கு ஓடுறதுன்னா நேஷ்னல்ஸ் போகிறதுக்கு, ஸ்டேட் மீட் போகிறதுக்கு இதெல்லாம் காசு கிடையாது, காசு இருக்காது. அதனால் இப்படி மாரத்தான் ஓடி அந்த மாரத்தான் கிடைக்கிற காசில் ஸ்டேட் மீட்டு, நேஷ்னலு அப்படிங்க கோச்சு கூட்டு போவார். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான நிகழ்ச்சியை இதில் நாகர்கோவில் எங்களுடைய டவுன் ரோட்டரி சங்கமும் பங்கு பெறுவதில் உதவி ஆளுநர் முறையிலும் மாவட்ட ஆளுநர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நடைபெற்று நமது குழந்தை செல்வங்களை உடல் ஆரோக்கியத்திற்கும் விளையாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்நிகழ்வு சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ஆர்எஸ் ஹன்சினி. இப்போ ஓடினது எங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஆக்டிவிட்டியாட்டு இருக்குது. வீட்லேயும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இங்கே கிரவுண்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது செகண்ட் டைம் மேரத்தான் வந்திருக்கிறோம். இது ஓடினது எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாட்டு இருக்குது. நான் இதுக்கு முன்னே எல்லா மேரத்தானையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணுறனால எனக்கு மேரத்தான் வர்றது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இங்கே இதே மாதிரி அடிக்கடி கண்டக்ட் பண்ணால் எனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். எனக்கு இந்த மேரத்தான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மேரத்தானும் அட்டன் பண்ணுவேன். அதில் ப்ரைஸ் அடிக்கிறத விட அது எல்லாத்துக்கூட சேர்ந்து ஓடுறதுலேருந்து அது ஒரு ஜாய், எனக்கு அவ்வளோ ஜாய் கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் புதுசாக இது வரைக்கும் ஓடாதவங்களை கூட்டு ஓடிருக்கேன்.
அது எனக்கு வந்து மெடல் அடிக்கிறத விட இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நான் சின்னதாக வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி வச்சு நார்மலாகவே நான் ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ரன்னிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் உள்ளவங்களும் இதுக்குள்ளே கூட்டு வந்து ஓடுறதுனால இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நிறைய மேரத்தான் கண்டக்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி நம்ம இதிலேருந்து உருவாக்கலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முகமது கலீஃபா. இது எனக்கு 3rd மேரத்தான். யாக்கடே இருந்த மேரத்தானில் 4th எடுத்தேன். இது கொஞ்சம் டஃப்பாக இருந்து. இது எனக்கு ஃபஸ்ட்டு மேரத்தான். என்னால் ஓட முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசி, ஏன்னா எனக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னால அதனால எப்படியும் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து ஓடும் போது நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேரத்தான். நான் 2 வருஷமாக ரன்னிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேரத்தான். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு மாரத்தான் என்னால் முடியும்னு நினைக்கல. பட் எங்கள் மாஸ்டர் ரொம்ப ட்ரெயின் பண்ணார். சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய ஃபஸ்ட்டு மாரத்தானை முடிச்சிட்டேன். இது என்னுடைய வந்து 22nd மேரத்தான் ரன். ஸோ யூஸ்வலாக நான் ரன் பண்ணுறது வந்து ஹெல்தி லைஃப்காக தான். ஸோ புது யுகமில் இது என்னுடைய வந்து 2nd மேரத்தான் ரன். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. அண்டு கண்டிப்பாக எல்லா ஏஜ் கேட்டகரியும் உள்ளவங்களும் ரன் பண்ணணும், வாக் பண்ணணும், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த குழந்தைங்களுடைய ஆர்வம் பார்க்கும்போது இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேரத்தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி ரன்னிங், ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட் டைம் ஓட்டியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. குட்டி பசங்க நிறைய பேர் ஓடுறாங்க. இது சின்ன பசங்களாம் எவ்வளோ பேர் ஓடுறத பார்க்கும்போது இன்னும் நம்மளும் நிறையா வந்துகிட்டே இருக்கலாம் அப்படி தோணுது. நல்ல ஒரு இதுதான். அப்பப்போ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரெகுலராக ரன் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஒபீஸாக இருந்தோம். அதனால் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 கிலோமீட்டர் தான் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி நாங்கள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். இப்போ இந்த மாதிரி மாரத்தான் நடத்தினால எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்கும். விழிப்புணர்வு எல்லோரும் ஓடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இதேமாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது எனக்கு வந்து 2nd மாரத்தான் தான். கன்னியாகுமரி மாரத்தான் 2026 வீரர் வீராங்கனைகள் கொஞ்சம் கூட சளைக்காம தங்களுடைய மாரத்தான் ஓட்டத்தை முடிச்சுக்கிட்டு நம்மளுடைய அரங்கத்தின் இப்போது வந்து கொண்டிருக்காங்க. பார்க்கலாம் முதல் 5 இடங்களை பிடிக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆரோக்கியம் இல்லாமல் வேறு எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பணம் நிறையா இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நல்லதில்லை. செல்வம் இருந்து எது இருந்தாலும் சரி, கல்வி நிறையா இருக்குது ஆனால் வந்து ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. கல்வியை விட செல்வத்தை விட ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம்தான். அதுவும் குறிப்பாக வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே தாண்டினவங்களை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே தாண்டினவங்கள்ட்ட நீங்கள் எல்லா வாழ்க்கையில் அனுபவித்தவங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க, அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எப்பா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், அது போதும் அப்படின்வாங்க. அந்த வகையில் சிறுவர் சிறுமிகள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து இதில் கலந்துட்டுருக்கீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இதில் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கலந்துக்கிட்டு முடிச்சிட்டாலே போதும். மராத்தானை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம்னாலே போதும். இது வந்து ஒரு வாழ்க்கை பாடம் கூட. ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் ஜெயிக்கிறோம். ஆனால் வந்து யார் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக, இப்போ மராத்தானில் ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் முக்கியம்னு இல்லை, மராத்தாவை முடித்தவங்களும் முக்கியமானவங்க தான். ஏன்னா வந்து வாழ்க்கை வந்து இதுதான், மராத்தான் வாடு தான் நம்மளுடைய வாழ்க்கையும். எப்போ நமக்கு உயர்வு வரும், எப்போ நமக்கு பெருமை வரும் அப்படின்னு தெரியாது. அதனால எல்லா காலத்துலேயும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும், எல்லா காலத்துலேயும் நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த மராத்தான் வீரருடைய இந்த சைக்காலஜி தான்
இன்றைக்கு வந்து புதுயுகம் தொலைக்காட்சி உங்களை வந்து இன்றைக்கி அதை அழைச்சிருக்கு. இந்த ஸ்டேடியத்தில் நான் கடந்த 10 வருடமாக மாலை வேளையிலே வாக்கிங் போகின்றேன் என்னுடைய மனைவியோடு கூட. அவ்வாறு வாக்கிங் போகும்போது இங்கே மாணவர்கள் மாணவிகளும் விளையாட்டில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உலகத்திலேயே உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. அந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுடைய உடம்பில் புது மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஓடும் பொழுது உங்களுடைய இருதயம் சர்வசாதாரணமாக 72ஆக இருப்பது 150 வரைக்கும் அந்த துடிப்பு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வியர்வை ஏற்படும், நுரையீரல் விரிவடையும், கை கால்களில் உள்ள தேய்மானம் அல்லது வலி இவைகளெல்லாம் மறைந்துவிடும். மற்றும் உங்களுக்கு மூளை அதிகமாக வேலை செய்வதற்கும் இந்த இரத்த ஓட்டம் மிகவும் உபயோகமாக இருக்கிறோம். இந்த அவ்வாறு நீங்கள் ஓடும் பொழுது ஏற்படுகின்ற ஹார்மோன்கள் என்று சொல்லப்படுகின்ற செரட்டோனின், டோப்பமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்கள் உங்கள் உடம்பில் அதிகமாக சுரந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த புத்துணர்ச்சியானது நீங்கள் சோர்வாக இருக்கும்போது குறைவாகவும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதிகமாகவும் ஏற்படும். நீங்கள் இந்த ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஓடும் பொழுதும் பேசும் பொழுதும், இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்கள் இதில் பங்கேற்கும் பொழுதும் உங்கள் உடலும் நல்ல ஒரு தகுதியானதாக இருக்கும். அதனால் தொடர்ந்து இது போன்ற மாரத்தான்களில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். வருங்காலத்தில் நீங்கள் நேஷனல் லெவல் மட்டுமல்ல, இந்த ஒலிம்பிக்கிலும் நீங்கள் பதக்கங்கள் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் உங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். இந்த ஸ்டேடியத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். இயற்கையின் மாணிக்க கட்டிலாகவும் மரகத தொட்டிலாகவும் காட்சியளிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதுயுகம் மற்றும் ரோஜாவனம் பன்னாட்டு பள்ளி இணைந்து நடத்தும் மாபெரும் மாரத்தான் நிகழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறிக்கொள்கிறேன். அதேபோல் இந்த விழாவின் நாயகர்களாக குழுமி இருக்கும் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவருக்கும், ஆசிரியர்களுக்கும், அவர்களுடைய பயிற்சியாளர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், புதுயுகம் மற்றும் ரோஜாவனம் பள்ளி இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியின் குழுவின் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ஒரு சிறிய ஒரு பகிர்தலை உங்களோடு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த குமரி மாவட்டம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழர்கள் தங்களது நிலங்களை 5 வகையாக பிரித்திருந்தார்கள். அதில் 4 வகை நிலம் என்று சொல்லும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 வகை நிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு அழகான ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இந்த 4 வகை வளங்களும் எப்போது திரியுமோ அப்போது பாலையாகும் என்ற அச்சுறுத்தல் ஏற்படும். இதுதான் தமிழர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆனால் அதை பாழாகாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எப்படி இந்த மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதோ அதே போல் அந்த 4 வகை நிலங்களைப் போல் நமது உடலிலும் பல வகையான பாகங்கள் இருக்கின்றன. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் இது போன்ற விளையாட்டு பயிற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கல்வியும் விளையாட்டும் இணையாக செயல்படுவதை பார்த்திருக்கிறோம். இங்குள்ள பள்ளிகளில் விளையாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதேபோல் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை பார்த்து வருகிறோம்.
ஆதி காலத்தில் நலந்தா பல்கலைக்கழகம் போல் இருந்த ஒரு பல்கலைக்கழகம் 8ஆம் நூற்றாண்டில் 9ஆம் நூற்றாண்டில் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் பலரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். இப்போதும் அந்த ஊர் முஞ்சிரை பக்கத்தில் பார்த்திவ சேகரபுரம் என்ற ஊர் இருக்கிறது. அங்கு ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் முன்காலத்தில் ஒரு பள்ளியாக இருந்திருக்கிறது. இங்கு பலர் பாடம் கற்றுக்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளி. இதை திரு IAS அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்களுக்கும் அவர் எழுத்தாளர் கூட, சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். அவருக்கும் இது போன்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி இங்கு களரி என்ற ஒரு உடற்பயிற்சி எல்லோரும் அதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டு விளையாட்டு என்று சொல்வார்கள். அதேபோல் அந்த களரியை அடுத்து வர்மக்கலைகள் இங்குதான் உண்டாகின. திருவள்ளுவர் இங்குதான் இருப்பார்கள் என்று ஒரு ஆய்வுக்குரிய ஒரு செய்திகளும் உண்டது. அதங்கோட்டாசான் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதங்கோட்டாசான் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை அரங்கேற்றியவர். அவர் கிமு 300களில் இங்கே வாழ்ந்தவர் என்றெல்லாம் நமக்கு செய்திகள். அதாவது நாம் இரண்டையுமே, உடலையும் மனதையும் நாம் ஒரு சேர வளர்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்போது நமக்கு உற்பத்தி முறைகளும் நமது உடலை பேணுவதற்காக அமைந்தன. நாம் வயலில் செய்து உழுதோம், கடலில் போய் மீன் பிடிக்க சென்றோம், எல்லாம் இருந்தன. அப்போ உடலும் உள்ளமும் ஒரு சேர நாம் உடலை நல்லாக பாதுகாத்து ஆரோக்கியத்துடன் இருந்த காலங்கள் உண்டு. இப்போது உற்பத்தி முறைகள் மாறிய பிறகு நாம் மனதளவில் மூளை உழைப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோமே தவிர உடல் உழைப்பை பற்றி நாம் யாவரும் கவலைப்படுவதில்லை. இதற்காகத்தான் இழந்த விளையாட்டுக்களை, நாம் எல்லா விளையாட்டுகளிலும் மனம் சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, அதை விட்டுவிட்டோம். அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மாரத்தான் நிகழ்வை தமிழகம் முழுக்க புதியகம் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு 16வது மாரத்தான் நிகழ்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கு சிறப்பாக சிறுவர்கள் முதல் ஒரு 70 வயது, அவரே நான் சிறுவர் என்று தான் குறிப்பிடுவேன், திரு ராம் அவர்களும் நீங்கள் இதில் பங்கேற்றீர்களா என்று கேட்டேன். நாம் ஒரு 10 கிலோமீட்டர் சும்மா சாதாரணமாக ஓடிக்கொண்டு வர என்று ரொம்ப சாதாரணமாக சொல்லி கொண்டிருந்தார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே நாம் உடல்நலத்தை பேண வேண்டும் என்ற அக்கறை புரிதல் இப்போது எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதை மனதில் கொண்டு நாம் நம்மை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். மனதளவிலும் உடலளவிலும் நாம் வளப்படுத்தி கொள்ள இது போன்ற விளையாட்டுகள் நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் புது யுகம் புதிய தலைமுறை அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் அந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக ராஜா ஒரு 6:30 மணிக்கு கால் பண்ணி எழுப்பிட்டார். ஸோ எல்லா நாளும் மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கலாம். சண்டே மார்னிங்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ எழுப்பும் போதே அவர் சொன்னார், கேட்டேன் எத்தனை பேர் வந்திருக்காங்க மொத்தம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஒரு 600லேருந்து 700 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம டிஸ்ட்ரிக் இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இவ்வளோ பேர் ஆர்வமாக பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. செகண்ட், இங்கே வந்த பிறகு தலை குனிஞ்சு பார்க்கும்போது ஒரு யங் ஜெனரேஷன், ஒரு 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் கிட்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் தலை நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு இரட்டிப்பு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த ஈவெண்ட் எல்லாரையும் சென்றடைந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் பங்கேற்றிருக்காங்க அப்படி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், மராத்தான்றது ஜஸ்ட் ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது. அது 100 மீட்டர் ரேஸ் ஆர் 200 மீட்டர் ரேஸ் மாதிரிலாம் கிடையாது. மராத்தான்ன்றது எல்லாம் சேர்ந்த ஒரு சிம்பிள் ஆஃப் ஒரு பொறுமை இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு விடாமுயற்சி, ஒரு தன்னம்பிக்கை. இது எல்லாத்தையும் விட ஒரு மென்டல் அந்த டஃப்னஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மராத்தான் ரேஸ் ஓட முடியும். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு அடையாளம் தான் இந்த மராத்தான் ரேஸ்.
ஸோ அந்த ஒரு ரேஸில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஓடி கம்ப்ளீட் பண்ணதே பெரிய விஷயம். இந்த போட்டியில் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு வீரர்கள் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், லியோனல் மெஸ்ஸி ஆகட்டும், நோவாக் ஜோக்கோவிச் ஆகட்டும், எல்லாருமே ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோவாக் ஜோக்கோவிச்னா 40+ இருப்பாங்க, விராட் கோலி 30+, எல்லாருக்கும் ஏஜ் அதிகம். பட் எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க? எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த ஃபிட்னஸ். இந்த ஃபிட்னஸ் வந்து ஒரே நாளில் கிடைச்சிடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்தால் மட்டும்தான் இந்த ஃபிட்னஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அப்போது இது மாதிரி மராத்தான் ஈவெண்ட்டு தான் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. ஃபிட்னஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் 2 ஃபிட்னஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அனதர் ஒன் மென்டல் ஃபிட்னஸ். நம்ம எல்லாமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மட்டும்தான் பார்க்குறோம். பட் ஜிம் போனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வரும். பட் மென்டல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் கிரவுண்டில் எந்த அளவுக்கு ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மென்டல் ஃபிட்னஸ் வந்து ஏற்படும். எல்லாருக்கும் தெரியும், ஓடும் போது ஃபஸ்ட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ஓட ஓட ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம வந்து கால் வந்து ஓட மறுக்கும், நம்மளால் ஓட முடியாது, மசில் கிரம்ப் ஆகும், அப்படியே பிடிச்சி காலை அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட மைண்ட் செட், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் சொல்லுவாங்கள்ல, நம்ம மைண்ட் செட், நம்ம ஆட்டிடியூட், கண்டிப்பாக நம்மளால் ஓட முடியும், கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு ஓடும் போது மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ அந்த மென்டல் அந்த ஃபிட்னஸ் வந்து இது மாதிரி மாரத்தான் ஆர் ஓடும் போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த மென்டல் ஃபிட்னஸும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் ஒருங்கிணைஞ்சு இருந்துக்கு மட்டும்தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியை வந்து நம்ம உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் ஆகிட்டு இருக்குது, டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்குது, நிறைய சோஷியல் மீடியா வந்துடுச்சு, எல்லா விஷயத்தையும் சாட் ஜிபிடியில் கிடைக்கிது. டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வீட்டிலேருந்தே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது கிரவுண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், இந்த விளையாட்டு ஈவெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த ஈவெண்ட்ஸ் தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. இதை ஜஸ்ட்டு ஒன் டே இன்றைக்கி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் ஓடணும். ஓடும் போது மட்டும்தான் உங்களை நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண முடியும். உங்களோட வீக்னஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது மட்டும்தான் உங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக மாற்ற முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த சொசைட்டி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இந்த சொசைட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்ந்த நாடுகளோட போட்டியிட முடியும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியாக வளர முடியும். இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த ஈவெண்ட்டில் வந்து பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஈவெண்ட் கன்னியாகுமரி மாரத்தான் 2026 சிறப்பாக நடத்தி முடித்த புதிய தலைமுறை புது யுகம் ரோஜா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வட்டம் வந்து நாகர்கோயிலில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம். ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே பசங்க எல்லாருமே நல்லா ஓடினாங்க. 600-700 பேர் ஓடிருக்காங்க. பரவாயில்ல, எல்லாருமே அவங்கவுங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நிறைய மாரத்தான் ஓடிருக்கோம். அதில் இப்போ இதை ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தடவை கிடைக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாருமே பசங்க கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பண்ண விடுங்க. என் பேர் ஆதர்ஷ். இன்றைக்கி நாகர்கோவில் மேரத்தானில் வந்து 4th ப்ளேஸ் வந்திருந்தேன். நான் சொந்தமாக இப்போது தொடர்ச்சியாக வந்து 628வது நாளில் ஓடிட்டுருக்கேன். 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் வச்சு ஒரு நாள் கூட ரெஸ்ட் விட்டதே கிடையாது. நேற்றுக்கும் ஓடிட்டு தான் இன்றைக்குள்ள மேரத்தான் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்தேன். தோத்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படி ஒரு ரீசனில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இந்த கப்பு வந்து நான் சும்மா எல்லாம் யாருக்குமே கிடைக்காது. காலையும் 1 ஹவர்லேருந்து ஈவினிங் 1 ஹவர் வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கப்பு பெற முடியும். ஆனாலும் எல்லாத்துக்கும் ஆசையாக தான் இருக்கும். இதே மாதிரி கப்பு நம்மளும் வாங்க முடியாதா, வாங்கணும் அப்படி எல்லாத்துக்குமே தோணும். ஆனால் வந்து எல்லாருமே வாங்கன்னு நினச்சிங்கன்னா காலத்தையும் ஈவினிங்கும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஜெயித்த மாதிரி நீங்களும் ஜெயிப்பீங்க. என் பேர் சிசாந்த். எங்கள் ஊர் சொத்தவில் அங்கே தான் நாங்கள் டெய்லியும் காலத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
சாயங்காலமும் கோச் தருவாங்க. ஏதாவது ப்ராக்டிஸ்னால் போவோம், மேட்சும் போவோம். இது எனக்கு ஃபஸ்ட்டு மேரத்தான். இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளி நடத்திய கன்னியாகுமரி மாரத்தான் 2026 நினைச்சதை விடவும் ரொம்ப அதிகமாகவே திரளான வீரர் வீராங்கனைகள், குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்முடைய குமரி மாவட்டத்திற்கு இன்னும் ஒரு தனி சிறப்பு. இனி வரும் ஆண்டுகளிலும் இது போல இன்னும் நிறைய மாணவர்களும் பெண்களும் முக்கியமாக இதில் கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பங்கு பெற்ற அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் எங்களுடைய புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் ரோஜாவனம் இன்டர்நேஷனல் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி மாரத்தான் 2026 வழங்குபவர் ரோஜாவனம் இன்டர்நேஷனல் ஸ்கூல், புதுகிராமம், நாகர்கோவில், where excellence meets innovation. Co-presents St. Joseph University, முட்டம், கன்னியாகுமரி. fully human, fully alive. powered by திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில். 24 மணி நேர விபத்து மற்றும் உயிர்காப்பு சிகிச்சை. St. Alphonse Academy for Excellence, நாகர்கோவில். empowering minds, shaping futures. இணைந்து வழங்குபவர்கள் ஈசி கோல்ட், அரசு அங்கீகாரம் பெற்றது, கோர்ட் ரோட், நாகர்கோவில். SRM Institute of Science and Technology, ஜான்சன் ஆப்டிகல்ஸ், கேபி ரோட், நாகர்கோவில். டி-ஷர்ட் பார்ட்னர் வால்ரஸ் திருப்பூர். India can super power begins here. மீடியா பார்ட்னர் புதிய தலைமுறை டிவி. பிரிண்ட் மீடியா பார்ட்னர் தினமலர், நாகர்கோவில்.